எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் யாரை சந்திக்க போகிறார் என்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. அவருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வேண்டுகோளை வைத்தார். அதற்கு என்ன காரணம் பார்க்கலாம். இன்று காலையில கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பாக நீர்வளத்துறை தொடர்பான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என அண்டை மாநிலங்களுடன் தமிழ்நாடு நீரை பகிர்ந்து கொள்வதில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. கர்நாடகாவில் இருந்து நமக்கு காவிரியில் தண்ணீர் கிடைக்க வேண்டும், கேரளாவில் இருந்தும் நமக்கு உரிய தண்ணீர் உரிமைகள் கிடைக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மாநில முதலமைச்சர்கள் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்காக தமிழ்நாடு வந்தபோது நதிநீர் பிரச்சனை குறித்து அவர்களுடன் முதலமைச்சர் பேசாதது ஏன்? அண்டை மாநில முதலமைச்சர்களிடம் தமிழ்நாடு அரசு நெருக்கமாக இருக்கும் நிலையில் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழ்நாட்டுடனான நதிநீர் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இபிஎஸ். அப்போது இடையே குறுக்கிட்ட அவை முன்னவரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன், நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது அண்டை மாநிலங்களில் இருந்து முதலமைச்சர்களுடன் சண்டை போட்டீர்களா என கேள்வி கேட்க விவாதம் தொடர்ந்தது. இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அங்கு அவர் யாரை சந்திக்க போகிறார் என்ற செய்தியும் எங்களுக்கு வந்திருக்கிறது. அவருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை சட்டப்பேரவையில் வைத்தார். அதாவது சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த அண்டை மாநில முதல்வர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நதிநீர் பிரச்சனை குறித்து பேசாதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதற்கு பதிலடியாக டெல்லிக்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமானவர்களுடன் மொழிக் கொள்கை விவகாரத்தை பேசுங்கள் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அதாவது பாஜக மேலிடத்தை தான் சந்திக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை மறைமுகமாக தெரிவித்திருந்தார் மு.க.ஸ்டாலின். இதனிடையே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியிடம் முக்கிய நபர்களுடன் சந்திப்பா என்று நிருபர்கள் கேட்க கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன் என பதில் சொல்லிவிட்டு சென்று விட்டார். முக்கியமான ஆள் பொருள் இல்ல, கட்சி ஆபீஸ் போய் கட்சி ஆபீஸ் அதெல்லாம் மும்மொழி கொள்கைலாம் ஏற்கனவே முக்கியமான நபர் வந்துட்டு மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்தி நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? வாங்க நாங்க கட்சி ஆபீஸ் பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்மளுடைய கட்சி ஆபீஸ் திறக்கப்பட்டு வந்து பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.